வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். குருவின் உபதேசம் என்ற இந்த பாடலை நாம் சிந்திப்போம். வாசியோக முறையொன்றும் இங்கு இல்லை, வாய்விட்டு உச்சரிக்கும் மந்திரமில்லை. ஊசிமுனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு சில நாள் காவல் வைத்தேன். தேசிகனாய் அருள் ஒளிரும் பார்வையில் உள்ள மறுபடியும் தீட்சை ஈர்ந்து அழித்துச் சென்று மாசிலா ஆதிநிலை அறியும் குச்சி மன்றத்தில் அமர்த்திடுவேன் அமைதி காண்பேன். குரு அவர்கள் ஒரு மனிதனுக்கு அமைதி வர வேண்டும் என்று சொன்னால் அவன் சென்று சேர வேண்டிய இடம் மனவளக்கலை மன்றம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு மனவளக்கலையில் வாசியோக முறையொன்றும் இங்கு இல்லை. மூச்சுக்காற்று மூலமாக குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி இறை உணர்வு பெறுவதான ஒரு அமைப்பு இங்கு இல்லை. வாய்விட்டு உச்சரிக்கும் மந்திரமில்லை. எந்த மந்திர உபசாரமும் இங்கு சொல்லப்படவில்லை. ஊசிமுனை வாசலொன்றை திறந்து காட்டி குரு அவர்கள் தனது தவ வலிமையாலும் இறையாற்றல் கருணையை இறைஞ்சி இந்த சீடனுக்கு ஓய்வு பெறுவதற்கு வழி செய்வதற்காக துணை செய்ய போகிறேன். பிரபஞ்ச ஆற்றலும் இறையாற்றலும் உறுதுணையாக இந்த ஆற்றலை இந்த சீடருக்கு பாய்ச்சட்டும் என்று சொல்லி இறைவனை இறைந்தி அந்த சீடனுக்கு தவம் அளிக்கிறார். அவ்வாறு அளித்த அந்த தவத்தை, அந்த தூய்மை செய்யும் தீட்சையை ஏற்ற பிறகு அவர் அந்த இடத்திலேயே ஒரு 3 நாட்களுக்கு எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எந்த பரிச உணர்வை பெற்றாலும், எந்த சுவையை அனுபவித்தாலும், எந்த வாசனையை நுகர்ந்தாலும் அவருக்கு அனைத்துமே அந்த ஆக்ஞனா சக்கரத்திலேயே லயமாவதாக, காவல் காப்பதாக அதை அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி உன்னையே அங்கு சில நாள் காவல் வைப்பேன் என்று சொல்லி தேசிகனாய் அருள் ஒளிரும் பார்வை மூலம் மறுபடியும் இறைந்து அந்த கண்களில் ஆற்றலை கூட்டி நேத்திர தீட்சை அல்லது நயன தீட்சை என்பதாக கண் மூலமாக குரு அவர்கள் அந்த சீடனுக்கு ஆற்றலை பாய்ச்சி உச்சிக்கு எடுத்து சென்று உணர்வதாக அதை மாற்றுகிறார். தேசிகனாய் அருள் ஒளிரும் பார்வை மூலம் மறுபடியும் தீட்சை ஈர்ந்து அழித்து சென்று என்று குறிப்பிடுகிறார். மாசிலா ஆதிநிலை, அந்த துரியத்தில், அந்த பிரம்மரந்திரத்தில், அந்த சகஸ்தார தளத்தில் நீண்டு நிலைத்து யாரெல்லாம் துரிய தவம் இயற்றுகிறீர்களோ அவர்களுக்கு துரியாதீதம் என்னும் இந்த தவம் பிடிபடும் என்று கூறி அங்கே நினைவு செலுத்தி கவனிக்க சொல்லி, என் மனதின் நினைவோடு உங்களுடைய மனதையும் இணைத்து கொண்டு மானிச தீட்சையாக மாசிலா ஆதிநிலை, இறைவனுக்கு குற்றம் என்பதே இல்லை, குற்றமற்ற அந்த இறைவன் ஆதியிலும் சரி, இப்பவும் சரி, எப்போவுமே குற்றமற்றதாக அந்த ஆதிநிலை, மாசிலா ஆதிநிலை, அறியும் உச்சி, துரியத்தில் இருந்து அந்த அதீத நிலையை உள் உணர்வாக பெறுவதாக அழைத்து செல்கிறார். மாசிலா ஆதிநிலை அறியும் உச்சி என்று குறிப்பிடுகிறார். மாசிலா ஆதிநிலை அறியும் உச்சி மன்றத்தில் அமர்த்திடுவேன் அமைதி காண்பேன். மன்றத்துக்கு வந்தால் இங்கே இந்த தீட்சை பரிசு தீட்சையாக ஆகினையும், நயன தீட்சை அல்லது நேத்திர தீட்சை என்று சொல்வதாக துரிய தீட்சையும், பிறகு மானிச தீட்சை அல்லது ஞான தீட்சை என்பதாக துரியாதீதமும் கொடுத்து உங்களுக்கு அந்த இறை உணர்வை பெறுவதற்காக வழிகாட்ட, அதில் உங்களுக்கு அமைதி வரும். அதை தொடர்ந்து ஆழ்மன தியானமாக நீங்கள்
அதை உணரும்போது உங்களுக்கு பேரின்பம் என்பதாக, பேரானந்தம் என்பதாக, பேரின்ப கழிப்பாக உங்கள் வாழ்வு மலரும் என்று கூறி, மன்றத்தில் அமர்த்திடுவேன் அமைதி காண்பீர் என்று அனைவரையும் அழைக்கும் குருவினுடைய உபதேச இந்த பாடலை நாம் ஏற்று எந்தவித காற்று மூலமாக ஏற்றக்கூடிய குண்டலினி சக்தியாக இல்லாமல் குருவினுடைய ஆசியும் இறையாசியும் நமக்கு நம்மை தூய்மை செய்வதாக ஆக்கக்கூடிய இந்த தீட்சையை நமக்கு தந்து, தியானம் சமாதி என்று சொல்லக்கூடிய இந்த ராஜயோகத்தை நமக்கு தந்து, நம்மை ராஜாவாகவும் அந்த அரசனாகவும் அனைவருக்கும் அரசனாக இருக்கக்கூடிய அந்த இறை அரசனை நாம் உணர்வதாகவும் நம்மை அழைத்துச் செல்லும் குருவை பற்றி கொள்வோம். குரு கொடுக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் செவ்வனே செய்து இந்த இலக்கை அடைய நாம் முயற்சிப்போம். நாமும் இந்த நிலையை அடைந்து அனைவருக்கும் இந்நிலையை பெறுவதாக, அனைவரையும் எடுத்துச் செல்வதாக நம்மை மாற்றுவோம். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக குரு கூறக்கூடிய உலக அமைதியை அனைவருள்ளும் ஏற்படுத்துவோம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும், இதுகாரும் செவிமடுத்த உங்களுக்கும், என்னுள் இந்நிகழ்வை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.